வரிகள் செலுத்தும் முறை எளிதாக உள்ளதா என்றும் எந்த வரியை செலுத்த சிரமத்தை சந்திக்கிறீர்கள் என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த வரி செலுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வரி செலுத்துறோம், எல்லா வரி செலுத்துறோம். செலுத்துறதுக்கு போகும்போது அங்கே லைனில் நிற்க தான் செலுத்துறோங்க. இப்போ கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி நிற்கும் போது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம்ன்றது அரை மணி நேரம் கூட ஆயிடுதுங்க. அப்படி இருக்கும்போது சில பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க இல்லை தொழில் பண்ணுறவங்கலாம் வந்து லீவ் போட்டு வந்து வரி கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே போல் அப்படி நின்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் ஒர்க் ஆகல, சர்வர் டவுனு, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. ஸோ ஆன்லைனில் பே பண்ணும்போது சில நேரத்தில் ஆன்லைனில் பே பண்ணும்போது அந்த அமௌண்ட் ஜம்ப் ஆகிடுது. அதாவது அவங்க அக்கௌண்ட்டுக்கு போவா, நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராமல் இடையில நிற்கிற மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி கட்டினா போய் வந்து அந்த அதிகாரி ஆஃபீஸில் போய் கியூவில் நின்று நம்ம வந்து பணம் கட்டிட்டு இன்னொரு டைம் வந்து பில்லு வாங்கின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. அந்தந்த ஆஃபீஸில் வந்து அதிகாரிகளே வந்து வீடாக வந்து பணம் வாங்கிக்கின்னு போய் பில்லு போட்டு வந்து வீட்டாண்டே வந்து கொடுத்துட்றாங்க. எந்த சிரமம் இல்லை, மக்களையும் வந்து இப்போ கஷ்டப்படுறது கிடையாது. இது அப்படியே ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும். என்ன ஒன்றுனாக்கா அடுத்த ஆண்டு இதை வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இப்பயே வந்து வீட்டு வரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வசூல் பண்ண போகிறாங்க. அது என்ன ஜியோ என்ன முறையினே தெரில. அது கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். மற்றபடி எந்த சிரமமும் இல்லை வீட்டு வரி கட்டுறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரி செலுத்துறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து முனிசிபாலிட்டியில் போய் பண்ணிகிட்டு இருப்போம், லைனில் நிற்போம். அதுக்கோசரம் ஒரு நாள் லீவ் போட்டு போனோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்வர் ஒர்க் ஆகுதுலன்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் இஷ்யூ இருந்துச்சு. இப்போலாம் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குது. இன்னும் நிறைய சேவை மையம்லாம் வந்திருக்கு. ஸோ அது மூலிமா நல்லா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குது. ஈஸியாக கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் வாணியம்பாடி பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம்.